ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. இந்த வீடியோவில் ஜாகிரஃபி புவியியலுக்கான வேர் டு ஸ்டடி தான். ஜாகிரஃபிக்கு என்ன லெசன்ஸ் தான் படிக்கிறது? நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஆளுக்கு ஒரு லெசன் சொல்கிறாங்களே, என்ன தான் படிக்கிறதுன்ற கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும். எனக்குமே நான் ஜாகிரஃபி படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இதே டவுட் தான் இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் எடுத்து ஜாகிரஃபியில் எந்தெந்த லெசன்ஸ்லேருந்துலாம் கொஷின் கேட்டிருக்காங்கன்றதை செக் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. என்ன லெசன்ஸ்லாம் படிக்கணுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்கன்றதை பார்ப்போம். லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4ல் ஜாகிரஃபியிலேருந்து மட்டுமே 5 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த 5மே 10th ஜாகிரஃபியிலேருந்து தான் வந்துருந்துச்சு. ஃபஸ்ட் லெசன்லேருந்து ஒரு கொஷின், செகண்ட் லெசன்லேருந்து ஒரு கொஷின், 4th லெசன்லேருந்து ஒரு கொஷின், 7th லெசன்லேருந்து 2 கொஷின், இப்படி மொத்தம் 5 கொஷினுமே 10thலேருந்தே கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 2022 நடந்த குரூப் 4ல் பார்த்தோன்னா ஜாகிரஃபிலேருந்து மொத்தம் 8 கொஷின் கேட்டிருந்தாங்க. அதில் 7th ஜாகிரஃபியில் டேர்ம் 2ல் செகண்ட் லெசன்லேருந்து மட்டும் ஒரு கொஷின் வந்துருந்துச்சு. மீதி 7 கொஷினுமே நமக்கு 10th ஜாகிரஃபிலேருந்து தான் வந்துருந்துச்சு. ஃபஸ்ட் லெசன்லேருந்து மட்டும் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் லெசன்லேருந்து ஒரு கொஷின் வந்துருந்துச்சு, 4th லெசன்லேருந்து ஒரு கொஷின் வந்துருந்துச்சு, 6th லெசன்லேருந்து ஒரு கொஷின் வந்துருந்துச்சு, அதுக்கப்புறமா 7th லெசன்லேருந்து ஒரு கொஷின் வந்துருந்துச்சு. ஸோ இதுலேருந்தே தெரியுது நமக்கு 10th ஜாகிரஃபி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. 2019 நடந்த குரூப் 4ல் செக் பண்ணேன். அதுலேருந்து மொத்தம் 10 கொஷின் ஜாகிரஃபிலேருந்து கேட்டிருந்தாங்க. அதில் பார்த்தோன்னா 6thலேருந்து மொத்தம் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. டேர்ம் 3ல் செகண்ட் லெசன்லேருந்து 2 கொஷின் ஒரே லெசன்லேருந்தே வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா டேர்ம் 1ல் ஃபஸ்ட் லெசன்லேருந்து ஒரு கொஷின், இப்படி 3 கொஷின் 6thலேருந்து வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் 10th பார்த்தோன்னா மொத்தமாக 5 கொஷின் கேட்டிருந்தாங்க. அதில் 4th லெசன்லேருந்து ஒரு கொஷினும் 5th லெசன்லேருந்தே 3 கொஷின் கேட்டிருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா 10th ஓல்டு புக் சோஷியல்லேருந்து ஒரு கொஷின் வந்துருந்துருக்கு. அதுக்கப்புறம் 12th ஜாகிரஃபியில் 3rd லெசன்லேருந்து ஒரு கொஷினும் 8th லெசன்லேருந்து ஒரு கொஷினும் மொத்தம் 10 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ப்ரீவியஸ் 3 இயரோட கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணதுலேருந்து நமக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியுது. 10th ஜாகிரஃபியில் இருக்கக்கூடிய அந்த 7 லெசன் மட்டும் படித்தாலே போதும், கண்டிப்பாக நம்மளால் எல்லா கொஷினுமே அட்டன் பண்ண முடியும். எல்லா இயருமே மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின் 10th ஜாகிரஃபிலேருந்து தான் வருது. ஸோ குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த 10th ஜாகிரஃபியில் இருக்க 7 லெசன் படித்தாலே போதும், ஒரு யூனிட் கம்ப்ளீட்டட். எக்ஸ்ட்ராவாக மற்ற ஸ்டாண்டர்ட்லேருந்து 1 or 2 கொஷின்ஸ் கேட்டாலும் அட்டன் பண்ணுறதுக்காக மற்ற லெசன்ஸ்லாம் என்ன படிக்கணுன்றதும் சொல்லியிருக்கேன். 6th டேர்ம் 3ல் செகண்ட் அண்ட் தேர்ட் லெசனும், 7th டேர்ம் 2ல் ஃபஸ்ட்டு 2 லெசன், 8th 1, 2, 5 இந்த லெசன்ஸில் புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் 6th 7th ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. லாஸ்ட்டு 3 இயர்ஸில் 9th 8thலேருந்துலாம் எந்த கொஷினுமே வரவே இல்லை. ஆனால் வரலன்னு படிக்காமல் இருக்க முடியாது, கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 3, 4, 5 அதுக்கப்புறமா 6, 8 இந்த லெசன்ஸ்லாம் வந்து 9th நம்ம படிக்கணும். இதெல்லாமே ஃபுல்லாக படிக்கணுன்ற அவசியம் இல்லை. பாக்ஸில் கொடுத்துருக்க கண்டென்ட்டும் புக் பேக்கும் மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறமா அவங்க ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க இந்த லெசன்ஸ்லேருந்து. அதுக்கடுத்து 12th ஜாகிரஃபி. 12th ஜாகிரஃபிலேருந்து கடைசி 2 வருஷமாக நடந்த குரூப் 4 எதுலேயுமே ஒரு கொஷின் கூட வரல. ஆனால் 2019 நடந்த குரூப் 4ல் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. அதுவும் இந்த 2 லெசன்லேருந்து தான் முக்கியமாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா லெசன்ஸ்லாம் படிக்கணுன்ற அவசியம் கூட இல்லை, 10th ஜாகிரஃபி மட்டுமே நம்பி படிக்கலாம். மற்ற லெசன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் கொடுத்துருக்கேன். இந்த வேர் டு ஸ்டடிக்கான PDF நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் கொடுத்துருவேன், தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு TNPSC படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.